நாளை காலை அல்லது மதியத்திற்குள் சென்னையில மழை பொழிவை தொடங்கும். அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர். இது நாகப்பட்டினம் மாவட்ட கரைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தொடக்கும் வகையில இலங்கைக்கு நெருக்கமா முதல்ல வரும். இப்போ வரைக்கும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் மண்டலமா மாற வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரி வரைக்கும் மழை பொழிவை தொடங்கிடும். அதாவது 24 மணி நேரத்துல மில்கன மழை பொழிவு, அதிகன மழை பொழிவு எல்லாம் டெல்டாவில் இருக்கு. 12ஆம் தேதி பகல் முழுவதுமே நல்ல மழை பொழிவை சென்னைக்கு கொடுக்கும். ஆனால் பரவலான மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு உண்டு. நேரடியா வந்தோம், மழை பொழிவை கொடுத்தோம், போனோம்னு இருக்காது. தாமதம் ஏற்படும். ஆனால் தீவிரமடைந்து வரும் என்பது எதிர்பார்க்கப்படுது. வந்தால் ஒரு புயலாகத்தான் வரும். கொஞ்சம் தாமதமாக கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் 26, 27 தேதிகள்ல வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா மாவட்டங்கள்ல நாளை மதியத்திலிருந்து கனமழையா மாறும். நாளை இரவு நிச்சயமாக மிக கனமழை பொழிவாக மாறும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வெதர்மேனான திரு செல்வகுமார் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ வந்திருக்கக்கூடிய வானிலை ரிப்போர்ட் படி அபிஷியலா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் அப்படின்ட்டு அபிஷியல் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த வலுப்பெற்ற புயலினால, அதாவது வலுப்பெற்ற ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் மழை வரும், அதை பற்றின தகவல் பகிர்ந்துக்கங்க சார். கண்டிப்பாக. தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர், இது நாகப்பட்டினம் மாவட்ட கரைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. எப்பொழுதுமே டிப்ரெஷன்னா மட்டும்தான் இந்த கிலோமீட்டர்ல சொல்லுவோம். இப்போ இந்த வெல் மார்க்கையும் சொல்ல வேண்டியிருக்கேன்னா, மழைப்பிடிவு சாதாரண நிகழ்வு கூட நிறைய மழைப்பிடிவை கொடுக்கிற காரணத்தினால 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவை தொடக்கும் வகையில இலங்கைக்கு நெருக்கமா முதல்ல வரும். வட இலங்கையை ஒட்டி வரும், வடகோடி முனையை ஒட்டி வரும். அதாவது முல்லைத்தீவு, காங்கேசன் துறை பகுதியை ஒட்டி பிறகு தமிழ்நாடு, இலங்கை, அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி, பாக் நீரிணைப்பு, அதாவது 2 நாடுகளுக்கும் இடைப்பட்ட பயணிக்கூடிய அந்த ஜலசந்தி இடையில வரும். அது நாளை மாலைக்கு பிறகு நாளை இரவு மறுநாள் 12ஆம் தேதி எல்லாம் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி, டெல்டா மாவட்டங்களுக்கு தென்கிழக்கு பகுதியிலையும் பிறகு தெற்கு பகுதியிலையும் பிறகு புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலையும் இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வரைக்கும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் மண்டலமா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிகமான ஒரு உறுதி இல்லை. அதிக சான்ஸ் இல்லை, கொஞ்சம் சான்ஸ். ஆனா அது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவை கூட்டலாம். அப்படி இல்லைன்னா கூட இந்த நிகழ்வே அதீத மழைப்பொழிவை கொடுப்பதற்கான சாதகம் எல்லாம் இதுல இருக்கு. பேரு வேணா அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற பேர் இல்லைன்னா கூட இந்த வெல் மார்க்டு லோ பிரஷர் கூட அதீத மழைப்பொழிவை கொடுக்கும் சாதகமான அமைப்பை பெற்றுக்கொண்டுதான் தமிழ்நாட்டின் கரை அருகே அமைய போகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்ட கரை மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்ட கரையை ஒட்டி அமைய போகிறது. இந்த நிகழ்வு நாளை அதிகாலை டெல்டாவில் மழைப்பொழிவை தொடங்கும். நாளை காலை புதுச்சேரி வரைக்கும் மழைப்பொழிவை தொடங்கிடும். நாளை காலை அல்லது மதியத்திற்குள் சென்னையில மழைப்பொழிவை தொடங்கிடும். இப்பவே கடல்ல மழைப்பொழிவு தொடங்கிச்சு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி. ஆனால் சென்னைக்கு நாளை காலைக்கு பிறகுதான் கொடுக்கும். ஒருவேளை காலை கொடுத்தாலும் உடனடியாக அது நின்றுடும். தொடர் மழை பொழிவாக இருக்காது, தூறலை கொடுத்துட்டு நின்றுடும். ஆனால் டெல்டாவில தொடங்கிட்டா தொடர் மழை பொழிவாக நாளை அதிகாலையிலிருந்து இருந்து கொண்டிருப்போம். விட்டு விட்டு மழை பொழிவாக இருக்கும். பிறகு தொடர் மழை பொழிவாக நாளை மதியத்திலிருந்து ஆரம்பிச்சிட்டோம். உச்சபட்ச நிறைய மழைப்பொழிவு என்பது நாளை இரவு, அதாவது 11ஆம் தேதி புதன்கிழமை இரவும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் முழுவதும், அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் 13ஆம் தேதி, அதாவது 24 மணி நேரத்துல மில்கன மழைப்பொழிவு, அதிகன மழைப்பொழிவு எல்லாம் டெல்டாவில் இருக்கிறது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் நிறைய மழைப்பொழிவாக தெரிகிறது. அது ஏன்னா டெல்டாவை ஒட்டி, டெல்டாவிற்கு தெற்குப்புறம், அதாவது சொல்லப்போனால் அதிராமப்பட்டினம், கோடியக்கரைக்கு இடைப்பட்ட கடற்பகுதிக்கும் தெற்கே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னைக்கு நாளை மாலை தொடங்கும். மதியத்துக்கு மேல கொஞ்சம் தீவிரமடைந்து மாலையில கொஞ்சம் தீவிரமடையும் மழை நாளை இரவு, அதாவது 11ஆம் தேதி இரவு 12ஆம் தேதி பகல் முழுவதுமே நல்ல மழை பொழிவை சென்னைக்கு கொடுக்கும்.
சென்னை மட்டும் இல்ல, படிப்படியா உள்ளே கிருஷ்ணகிரி வரைக்கும் மழைப்பொழிவு தொடங்கிடும் 12ஆம் தேதி. அதே போல நீலகிரி வரைக்கும் 12, 13 மழைப்பொழிவு கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் மழைப்பொழிவு. டெல்டாவிற்கு 11 தொடங்கி 12, 13 தீவிரமாக இருக்கும். 14ஆம் தேதி அரபிக்கடலுக்கு பக்கம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி போயிடும். 15ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போயிடும். டெல்டாவிற்கு மேற்கு ஒடுக்கிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவு இருக்கு. ராமநாதபுரத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மதுரைக்கு வடக்கே, கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே, இடைப்பட்ட திருச்சி, கரூர், நாமக்கல், நீலகிரி வரைக்கும் உள்ள நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் திண்டுக்கல், கரூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், இதெல்லாம் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம். ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் வடக்கையும் தெற்கையும் மழை இருக்கும். வட மாவட்டங்களுக்கு இருக்கும், தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். வழித்தடம் பயணிக்கக்கூடிய இந்த இடத்துல இருகாற்று இடைவு கூடுதலாக இருக்கும் என்பதனால நிறைய மழைப்பொழிவு கேரளா வரைக்குமே கொடுத்துட்டு தான் போகும். ஓகே, சென்னைக்கு வரும் நாட்கள்ல எந்த மாதிரியான கனமழை இருக்கும் அப்படின்ட்டு, இந்த தேதியில ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு ஓரளவு சொல்ல முடியுமா சார்? நாளை அதிகாலையில காலையில லேசான தூறலை கொடுக்கும் மழை. நாளை மதியத்திலிருந்து மிதமான மழைப்பொழிவாக தொடங்கி நாளை, அதாவது 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை கனமழை பொழிவாக மாறும். இரவு 11ஆம் தேதி இரவு, புதன்கிழமை இரவு கனமழை பொழிவாக இருக்கும். விட்டு விட்டு கனமாக இருக்கும். ஆங்காங்கே தான் இருக்கும், பெரிய பரவலாக கனமா இருக்காது. ஒரு சில இடங்கள்ல லேசா இருக்கும், ஒரு சில இடங்கள் மிதமா இருக்கும், ஆங்காங்கே கனமாக இருக்கும். ஆனால் பரவலான மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு உண்டு. 12ஆம் தேதி அதிகாலை, 12ஆம் தேதி பகல், அதாவது வியாழக்கிழமை கனமழை பொழிவு இருக்கிறது. ஆனால் அந்த மழைப்பொழிவு பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவாக தெரியவில்லை. அதாவது ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவாக, தாழ்வான பகுதியில் நீர் தேங்கும் மழைப்பொழிவாக, சவ்வே எல்லாம் கொஞ்சம் நீர் தேங்கும் மழைப்பொழிவாக, இப்படிப்பட்ட மழைப்பொழிவாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக தெரியவில்லை. புதுச்சேரிக்கு வடக்கே, புதுச்சேரிக்கு தெற்கே தான் கொஞ்சம் மிக கன மழைப்பொழிவு, அதிகன மழைப்பொழிவு எல்லாம் தெரிகிறது. அதுலயும் குறிப்பா டெல்டா மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள், கரூர் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு மதுரைக்கும் தெரிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 11 பிற்பகல், 12 ஒரு நாள் முழுவதும், 13ஆம் தேதி லேசாக மட்டும் இருக்கும், கிழக்கு காற்று இருப்பதன் காரணமா. ஆக 12ஆம் தேதியை மையமாக வைத்து முன் ஒரு 6 மணி நேரம், பின்னாடி ஒரு 6 மணி நேரம் 12ஆம் தேதியை மையமாக வைத்திருக்கும். 11 இரவு, 12 பகல், 12 இரவு, அப்படி இருக்கும் மழைப்பொழிவு 24 மணி நேரம். அந்த கிறிஸ்துமஸ் விடுமுறையை ஒட்டி ஒரு மழை வரும், அது ரொம்ப கனமழையா இருக்கும் அப்படின்ட்டு தகவல் வந்தது. அந்த தகவல் உண்மையா? கண்டிப்பாக இந்த நிகழ்வு 15ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போன உடனே, அரபிக்கடலுக்கு போனதும் இங்க ஒரு நாள் இடைவெளி கிடைக்கும். 15ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி, 16ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வந்துடும். அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா எப்படி பெஞ்சல் புயல் அங்கும் இங்கும் ஆட்டம் போடுச்சோ, இதுவும் ஆட்டம் போட போகுது. அதுதான் பாருங்களேன். இப்போ 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பேசுபொருளாகவே இருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வு. அதாவது நேரடியா வந்தோம், மழைப்பொழிவை கொடுத்தோம், போனோம்னு இருக்காது. தமிழ்நாட்டின் கரைக்கு வரும், சென்னை வரைக்கும் போவோம், திரும்ப டெல்டா மாவட்டத்துக்கு வரும், பிறகு மழைப்பொழிவை கொடுக்கும், இப்படி உள்ள போகும். இப்படியே அந்த 16, 17, 18, 19, 20 5 நாட்களுக்கு மழைப்பொழிவை உடனடியாக கொடுத்து விட்டு போய்விடாமல் தினசரி பேசுபொருளாக்கி கொண்டே நிறைய மழைப்பொழிவையும் கொடுத்து விட்டு இறுதியில கடந்து போகிறது 20, 21ஆம் தேதி. அந்த நிகழ்வே நிறைய மழைப்பொழிவாகவே தெரிகிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது. அதுவும் டெல்டா மாவட்ட வழியாக தான் கரை கடக்க போகிறது, இது தெரிகிறது. அடுத்த நிகழ்வு தான் தீவிர நிகழ்வு, கிறிஸ்துமஸை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு. அது உண்மைதான். அது தென்சீன கடற்பகுதியிலிருந்து மலேசியா, சிங்கப்பூர் இடைப்பட்ட பகுதி வழியாக வரக்கூடிய 20ஆம் தேதி 21ஆம் தேதி வாக்குல தான் அது சுமத்ரா தீவு வரைக்கும் வரப்போகிறது. 21ஆம் தேதி தான் வரும். 21ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்தடைவதற்கு கிறிஸ்துமஸ் நாள்லயோ அல்லது கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள்ல தான் வரும்போது தெரியும். தாமதம் ஏற்படும், ஆனால் தீவிரமடைந்து வரும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தால் ஒரு புயலாகத்தான் வரும், கொஞ்சம் தாமதமாக கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் 26, 27 தேதிகள்ல வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேகமா வந்துட்டுனா பெரிய தீவிரம் இருக்காது. ஆனால் 2 நிகழ்வு இருக்குது. கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, கிறிஸ்துமஸ் ஒட்டி ஒரு நிகழ்வு இருக்கு. அதாவது நியூ இயர் ஒட்டி ஒண்ணு, கிறிஸ்துமஸ் ஒட்டி ஒண்ணு, 2 நிகழ்வு இருக்கு. அப்ப இந்த டிசம்பர் அப்படிங்கிறது 2 பெரிய ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கும் சென்னை பகுதிகளிலே சொல்ல வரீங்க? சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும்
பாதிக்கும் மழைப்பொழிவு சென்னைக்கு தெரியல. எல்லா நிகழ்வுமே டெல்டா மாவட்டங்கள், இலங்கை, வட இலங்கை மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வழியாகத்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பயணிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேரடியாக வந்து கரை கடக்கக்கூடிய வாய்ப்பு சென்னைக்கு இல்லை. ஆனால் மன்னார் வளைகுடாவில் இருந்து கொண்டோ, பாக்ஜலசத்தில் இருந்து கொண்டோ, டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் இருந்து கொண்டோ கிழக்கு காற்றை ஏற்றி காற்றை ஏற்றி அங்கே கரையோரத்தில் குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு இருக்கிறது. ஆகவே சென்னைக்கு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது, ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு தெரியவில்லை. ஆனால் மிக கன மழைப்பொழிவு இருக்கிறது, ஏரிகளை நிரப்பும் மழைப்பொழிவு தான் இருக்கிறது. பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவு சென்னைக்கு இல்லை. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நிறைய மழைப்பொழிவுகள் தெரியும். ஏரிகளை நம்பும் அளவிற்கு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாலே இங்க ரோடுகளும் நம்பிடுது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆபத்தை தரக்கூடிய ஒரு மழை அப்படின்ட்டு ஒரு அச்சமும் வருது இல்லையா? அதாவது சென்னைக்கு கோடையில குடிநீர் வேணும், நாம போய் கிருஷ்ணா நீரை போய் கேட்டுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆகவே நமக்கு ஏரிகளுக்கு தண்ணீர் வேணும் என்று வரவேற்கும் பொழுது கொஞ்சம் இக்கட்டான நிலையையும் நாம சமாளித்துத்தான் ஆகணும். அதையும் நாம வந்து மழையை வரவேற்போம் குடிநீருக்கு. அதாவது மழைப்பொழிவாக தாழ்வான பகுதிகளில் அப்பப்போ சிறு மழைப்பொழிவு பாதிக்கதான் செய்து சென்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இருக்கும் இடம் அது மாதிரி, அவங்க இருப்பிடம் அது மாதிரி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கத்தான் செய்யும் மழை, அது பிறகு வடித்து விடும். அந்த நேரத்துல கொஞ்சம் அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மழைப்பொழிவு கண்டிப்பாக கோடையை சமாளிக்க மழைப்பொழிவு வேண்டும். மழையே இல்லாமல் கடந்த கோடையில மழையே பெய்ய மாட்டேங்குது, எப்ப பெய்யும் கடந்த ஆண்டு வெயில் அடித்த போது ஏங்கி கொண்டிருந்தார்கள். அப்போ மழை வேண்டும் என்றார்கள். இப்பொழுது மழை காலம் வந்த பிறகு மழை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்கள் ஒரு சில பேர். ஆனால் உண்மையிலேயே குடிநீருக்கு, ஏரிக்கு நீர் வேண்டும். அப்பொழுது பெய்யும் மழைப்பொழிவை நாம் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் சற்று பொறுத்து கொண்டு வடிமுறை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சார், டெல்டா மாவட்டங்கள்ல நாளைக்கு கனமழை இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் வந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி தான் இப்போ வந்து ஒரு இயல்பு சூழ்நிலைக்கு வந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் கனமழை அப்படிங்கிறது வந்து இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்குமா, இல்லை ஒரு நார்மலான மழையா போயிடுமா சார்? எப்படி? டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை காலை பெருசா தெரியாது, ஆரம்பம் அப்படியே லேசா தொடங்கும். டெல்டா மாவட்டங்கள்ல நாளை மதியத்திலிருந்து கனமழையா மாறும். நாளை இரவு நிச்சயமாக மிக கனமழை பொழிவாக மாறும். அதாவது 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு, 12ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் முழுவதும் தொடர் மழைப்பொழிவு, கனமழை பொழிவாக இருக்கும். நிகழ்வு டெல்டா ஒட்டி இருக்கும், டெல்டாவின் தெற்கு பகுதியில் இருக்கும், அதாவது பாக் ஜலசக்தி பகுதியில் இருக்கும் என்பதனால. ஆகவே மழைப்பொழிவு மிக கனமழை தெரிகிற காரணத்தினாலே தாழ்வான பகுதிகளில் கொஞ்சம் பயிர்களை கொஞ்சம் மூழ்கடிக்கத்தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக 11ஆம் தேதி பிற்பகல், 12ஆம் தேதி ஒரு நாள் நிறைய மழைப்பொழிவு, 13ஆம் தேதி முற்பகலுக்கும் கூட மழைப்பொழிவு தெரிகிறது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.